ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீத் புக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்டனுக்கு போயிருந்தேன். நித்யா நர்சரி கார்டன், விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா மாதா கோயில் ஸ்டாப்பிங்க்கு அடுத்தது சவிதா ஸ்டாப்பிங்கில் இருக்கும் இந்த கார்டன். ரெகுலராக நான் இங்கே தான் வந்து பிளான்ட்ஸ் நிறைய வாங்கிட்டு போய் வீட்டில் சின்ன சின்ன தொட்டியில் வளர்ப்போம். இந்த தடவை பார்த்திங்கன்னா எங்கள் மேடம் கூட ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் செடி வாங்கலாம், செடி உரம்லாம் வாங்கலான்னு போனோம். நிறைய வெரைட்டி அந்த அண்ணா வச்சுருப்பாரு. செடி பார்த்திங்கன்னா அந்த கார்டனுக்குள்ளே போனோடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எப்பயுமே நம்ம ஒரு செடி வளர்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். அங்கே மொத்த செடியையும் எனக்கு பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி நமக்கு ஒரு இடம் இருந்து ஒரு தோட்டம் மாதிரி வச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன் நான். அந்த குட்டி மரத்தில் பாருங்களேன், இது குட்டியோண்டு மரம் தான் அந்த சைடில் பாருங்கள். இந்த குட்டி மரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பசுமையாக அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அந்த அண்ணா கிட்ட பார்த்திங்கன்னா அந்த கார்டனில் நமக்கு என்ன செடி வேணாலும் இருக்கும், எல்லா விதமான செடியும் இருக்கும். மெயினாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி ரோஸ் தான் வாங்குவோம். அதை எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னெல்லாம் உரம் போடணும்னு தான் அந்த அண்ணாவே எனக்கு சொல்லுவாங்க. எங்களுக்கு நாங்கள் ரெகுலராக ஸ்கூலுக்கு கிஃப்ட் ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட நாங்கள் செடி தான் வாங்கி தருவோம். அதேமாதிரி இயர் எண்டில் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு செடி வாங்கி கொடுத்து அதை வளர்க்க சொல்லி அது பூ பூக்கும்போது அதை வீடியோலாம் எடுத்து எங்களுக்கு அனுப்புவாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்கள்கிட்ட நாங்கள் செடி வளர்க்கறத இன்னும் நிறைய நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நாங்கள் குழந்தைங்கள்ட்ட இப்போலேருந்தே எங்கள் ஸ்கூலில் வைக்கிற செடியை பற்றி அதுங்க அப்போ போகும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு போவாங்க குழந்தைங்க. அதில் பூ பூத்துருந்தாலும் சரி, புதுசாக ஏதாவது செடி வச்சுருக்காங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்க இல்லையா, அவங்க ஆசையாக அதை பார்ப்பாங்க. இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ரோஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்காத செடியெல்லாம் அந்த அண்ணா வச்சுருப்பாங்க. ரோஸில் பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து இந்த தடவை கம்மியாக வந்து தான் இறங்கியிருந்தது. இனிமேல் தான் நெக்ஸ்ட் வீக்கில் வருங்கிற மாதிரி அந்த அண்ணா சொன்னாங்க. அதனால் ரோஸ் செடி ஒரு தொட்டாச்சினிங்கி, ஒரே ஒரு ரோஜாப்பூ செடி, அப்புறம் செம்பருத்தி. மேக்ஸிமம் நாங்கள் செம்பருத்தி நிறைய வாங்குவோம் ஸ்கூலுக்கு. அது கலர் கலராக பூக்கிறது வந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த ரோஜா செடியெலாம் ஏற்கனவே இருந்தது தான். ஆனால் இந்த அண்ணா கிட்ட வாங்கிட்டு போகிற எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா பிடிச்சி அழகாக பூ பூக்கும். அது வந்து அடிக்கடி மண் மாற்றணும், உரம் மாற்றணும், அதை எப்படி வளர்க்கணும்லாம் அந்த அண்ணா சொல்லும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய செடி வாங்கி வளர்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் இதில். அது இல்லாமல் நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மேடமும் அப்படி தான். எங்கள் ஸ்கூலில் நிறைய செடி வச்சுருக்கோம். எங்கள் ஸ்கூலோட கார்டன் ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். நிறைய செடி தொட்டியில் தான் வளர்க்குறோம். ஆனால் சூப்பராகவும் பார்க்கவே ஆசையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இயற்கை உரம்னு சொல்லுவாங்க, அந்த அண்ணா கொடுப்பாங்க. அப்புறம் ரோஸ் மிக்ஸ் வந்து ரோஜா செடிக்கெலாம் வாங்கிட்டுப்போம். அங்கே இல்லாத பொருளே கிடையாது. அந்த அண்ணா தான் எல்லா செடியும் இருக்கும். அது மாதிரி இன்டோரில் நம்ம வளர்க்குற பிளான்ட்ஸ் இது எல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க அந்த அண்ணா. இன்டோரில் வளர்க்குறது, அவுட்டோரில் வளர்க்குறது எல்லாமே வந்து அண்ணா வந்து நிறைய செடி பற்றி சொல்லுவாங்க. நாங்கள் எப்படியும் மாதம் ஒரு செடியாவது போய் வாங்கிடுவேன் நான். எங்கள் மேடமுக்கும் எங்களுக்கும் ஒரு மைண்ட் ஏதாவது இதாக இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு போகிற இடம்னு பார்த்திங்கன்னா அது கார்டன் தான். நான் அட்லீஸ்ட் ஒரே ஒரு செடி வாங்குறதுனா கூட அந்த கார்டனை போய் உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அழகாக, நம்மளால் இவ்வளோ பெரிய தோட்டம் பண்ணி ரெடி பண்ணி வளர்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அதை பார்க்கும்போதாவது எனக்கு கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்று நான் ஸ்கூலுக்குள்ளே வந்தால் மறந்துடுவேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கார்டனுக்குள்ளே நான் செடி வாங்குறதுக்காக போனாலுமே எனக்கு அப்படியே மைண்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் வீட்டில் வளர்க்குற செடியோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு அது எல்லாமே சரியாயிடும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிப்ஸ் மாதிரி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் செடியே வாங்கலைனாலும் சும்மாவாவது அந்த கார்டனுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில செடிகள் வந்து நம்ம வீட்டில் எவ்வளோதான் உரம் போட்டு வளர்த்தாலும் வளராது. பட் இங்கே வளர்ந்துருக்கும் போது அது ஆசையாக இருக்கும். சில நேரம் ஜெலஸாக கூட இருக்கும் எனக்கு. இந்த கார்டன் எவ்வளோ அழகாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நானும் ஒரு பெரிய இடத்துல பெரிய கார்டன் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் டைம் இருந்தனா இந்த நித்யா கார்டன் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா செடியுமே இங்கே இருக்கும். செடி வாங்குறீங்களோ இல்லையோ, சும்மா ஒரு விசிட் பண்ணாலே நம்ம மைண்டுக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ விசிட் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச செடியெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டில் வளங்க. நீங்களும் ஒரு பெரிய கார்டன் இருந்ததுன்னா நீங்கள் எந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்துருக்கீங்க, உங்கள் கார்டன் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செடி வளங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கொடுக்குற குழந்தைங்களுக்கும் செடி வளர்க்குறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுங்க. அவங்களே ஒரு
செடி வச்சு அழகாக தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குற செடியை ஃபோட்டோஸ் எடுத்தால் எனக்கு எடுத்து சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் குழந்தைங்கள செடி வளர்க்குறதுக்கு நீங்கள் தூண்டும்போது அந்த ரிலாக்ஸேஷன் அந்த குழந்தைங்களுக்கு புரியும். நம்ம எதுக்காக செடி வளர்க்குங்கிறதையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம டிப்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா ஆர்வமாக வளர்ப்பாங்க அவங்க. ஸோ தேங்க்யூ. வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.